மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். ஒளித்தின் பகுதி காரியமாக உங்கள் பகுதியில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, என் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் அளிக்கிற நன்மை என்ன? அதை நான் வாசிக்க வேண்டும். அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இந்த வார்த்தையில் கொடுக்கப்படுகிற 5 அனுபவங்களை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருப்தி என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையை பல சந்தர்ப்பத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழியிலே சாலமோன் சொல்லும் பொழுது, திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேன்கூடு என்பது மிதிக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான பொருள். ஆனாலும் திருப்தி அடைந்தவன் அப்படி செய்வான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். பிரசங்கிலே சாலமோன் சொல்லும்போது 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, காண்கிறதுனால் கண்கள் திருப்தி ஆகிறது இல்லை என்று சொல்கிறார். அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. ஆக உலகத்திலே மனுஷன் திருப்தி அடைய முடியாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற தேடுகிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தரே அவ்வளவு ஆணித்தரமாய் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 55:2 நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் இருக்கிறது. திருப்தி அடையாத அல்லது திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசங்களை செலவழிப்பானேன் என்று கூட யோசித்து பாருங்கள். இங்குமாக ஓடி அலைந்து திரிந்து சம்பாதிக்கிறார்கள், பொருளை சேர்க்கிறார்கள். ஆனாலும் திருப்தி வந்ததா என்றால் இல்லை. காரணம், அந்த பொருட்கள் மூலமாய் திருப்தி உண்டாகாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை நீங்கள் செலவழிப்பானேன். அப்படியானால் ஆண்டவருடைய திருப்தி செய்யக்கூடிய அந்த நன்மை என்ன? 5 காரியங்களை நாம் பார்த்தோம். அந்த 5 குறித்து வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது கோதுமை. 5 நன்மைகளிலே முதல் நன்மை கோதுமை என்று வாசிக்கிறோம். கோதுமை என்பதை எதை குறிக்கும் என்று சொன்னால், போஷிக்கும் கிருபை, போஷிக்கிற ஒரு கிருபை. சங்கீதம் 81:16 நாம் வாசிப்போமானால், உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார், உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் கோதுமை என்பது போஷிக்கிற கிருபை. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால், தம்முடைய வாக்குத்தத்தங்களினால் நம்மை போஷிக்கிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் போஜனம் என்கிற சாப்பாடு காரியங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதில் திருப்தி அடைய முடியாத சூழ்நிலை இருக்கிற மனிதனை ஆண்டவர் தம்முடைய நன்மையினால், போஷிக்கும் கிருபையினால் அவர் திருப்தியாக்குகிறார் என்பது தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேரித்தில் போயிரு, அங்கே உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் 2 முறை காகங்கள் எலியாவை போஷிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பொதுவாக காகம் நம்முடைய கரங்களில் இருக்கிற பொருளை பறித்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு பறவை. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்தபோது அந்த பறவை வார்த்தைக்கு உட்பட்டு ஒவ்வொரு நாளும் எலியாவை போஷிக்க வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல தேவனாய கர்த்தர்
தம்முடைய நன்மையினால் நம்மை போஷிக்கிறவர் என்பதைத்தான் அந்த வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த ஜனங்களை நீலாம் போஷிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நன்மையினால் திருப்தியாகிற தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது கோதுமை என்கிற போஷிக்கும் கிருபை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இரண்டாவது, திராட்சரசம் ஒரு நன்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த திராட்சரசம் என்பது என்ன என்று சொன்னால், சந்தோஷப்படுத்துகிற கிருபை. இன்றைக்கு மனுஷன் எவ்வளோ காரியங்களை சபதரித்தாலும் சம்பாதித்தாலும் சேமித்து வைத்து கொண்டாலும் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் இருக்கிற அநேகரை பார்க்கிறோம். அமைதலற்ற அநேகரை பார்க்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திராட்சரசம் என்கிற என்னுடைய இரண்டாவது நன்மை என்ன? சந்தோஷப்படுத்துகிற கிருபை. சங்கீத புஸ்தகம் 104வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம். அப்படியானால் ஒரு கிரேப் ஜூஸ் பாட்டில், திராட்சரசம் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டா மகிழ்ச்சி வந்துடுமா என்கிற ஒரு கேள்வி வரணும். அப்படியெல்லாம் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இயேசு திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகள். அப்ப திராட்சை செடியாகிய இயேசுவிலே கொடியாகிய நாம் இணைந்திருக்கும் போது பூ உண்டாகிறது, பிஞ்சு உண்டாகிறது, காய் உண்டாகிறது, அது பழுக்கும் போது ஜூஸ் கிடைக்கிறது. அப்படியானால் இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை நாம் செய்யும் போது அதில் கிடைக்கிறதான அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதில் கிடைக்கிற பலன், அதுதான் திராட்சரசம். அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதம், தெய்வீக ஆசீர்வாதங்கள், தெய்வீக நன்மைகள், அந்த திராட்சரசம் தான் மனுஷனை சந்தோஷிப்பிக்கிற கிருபை. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கிற திராட்சரசத்தினால் அவர்கள் திருப்தியாவார்கள் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிருபை. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். பிரசங்கியிலே 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் போது இதே காரியத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும் என்று சொல்லியிருக்கு. திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாகும். அந்த ஜீவன் என்பது யார்? இயேசு. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன். அப்படியானால் திராட்சரசம் ஜீவனாகிய கிறிஸ்துவை உடையவர்களைத்தான் அது களிப்பாக்கும். அன்றைய பிள்ளைகளை நாமும் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தின் கிருபையானது ஜீவனாகிய கிறிஸ்து யார் யார் வாழ்க்கையில் இருக்கிறாரோ, ஜீவனாகிய கிறிஸ்துவை யார் யார் வாழ்க்கையில் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக ஜீவிக்கும்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ, அப்படிப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில் அந்த திராட்சரசம் சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிருபையாக ஆசீர்வாதமாக செயல்படுகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவது, என் ஜனத்துக்கு நான் அளிக்கிற நன்மை என்ன என்று பார்க்கும்போது எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த எண்ணெய் என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால், குணமாக்குகிற கிருபை, குணப்படுத்துகிற கிருபை. அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிற வழியிலே குற்றூராய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்த சமாரியன் அவனுக்கு காயம் கட்டி தன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை வார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலுதவி, ஃபர்ஸ்ட் எய்ட் அவன் பண்ணுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவனுடைய காயங்களில் எண்ணெய் வார்த்து அதன் பின்பாக அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எண்ணெய் என்பது என்ன? குணப்படுத்துகிற அல்லது குணமாக்குகிற கிருபை என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து அவனுக்கு ஜெபித்து எண்ணெய் பூசணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் வியாதிப்பட்டவர்களுக்கு ஜெபத்தோடு கூட எண்ணெய் பூசுகிற போது அந்த எண்ணெயானது சுகம் கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது, அவளை குணமாக்குகிறது. அதனாலே எண்ணெய் என்பது குணப்படுத்துகிற கிருபை என்பதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். யோபு 16வது அதிகாரம்
5வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். என் உதடுகளின் அசைவு என்று சொன்னால் வாயிலே வருகிற வார்த்தை, உதடுகளிலே வரும் வார்த்தை துக்கத்தோடு இருக்கிற, காயத்தோடு இருக்கிற, மன வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு அது ஆறுதல் கொடுக்கும், அந்த துக்கத்தை மாற்றும். எண்ணெய் பூசினால் எப்படி சுகம் உண்டாகிறதோ அதே போல அந்த வார்த்தையானது காயத்தோடு இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை மாற்றத்தை கொடுக்கும். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பாருங்க. நீங்க பேசுகிற உங்களுடைய வார்த்தையானது மற்றவருடைய துக்கத்தை ஆற்றுகிறதா அல்லது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா என்பதை யோசித்து பாருங்க. மற்றவருடைய துக்கத்தை ஆற்றக்கூடிய வார்த்தைகள் உங்கள் வாயில வருகிறது என்று சொன்னால் குணப்படுத்துகிற கிருபை நீங்கள் பொருந்தினவர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலும் தம்முடைய கிருபையுள்ள வார்த்தையினாலும் நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தேவனுடைய எண்ணெய் என்கிற அந்த கிருபை, அந்த நன்மை, அது அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளலாம், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதத்தில் அவரை நாம் எண்ணெயாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவாய் அது நமக்குள்ளே சுகத்தை உண்டாக்கும், விடுதலை உண்டாக்கும், நமக்கு குணத்தை உண்டாக்கும். அதனால்தான் அந்த எண்ணெய் என்பது குணமாக்குகிற கிருபை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். 4வது அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்களுக்காக நான் அளிக்கிற நன்மை என்ன? ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு நடந்து போகிறதை யோவான் ஸ்நானகன் பார்க்கிறான். பார்த்து அவன் சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான். அதே 1ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மனுக்குள்ள மீட்புக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் கன்றுக்குட்டி என்பது எதை குறிக்கும்? தன்னை கொடுக்கிற கிருபை, தன்னை கொடுக்கிற கிருபை. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறோம், நம்மை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு இந்த மனுக்குள்ள மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மை கொடுத்ததுனால தான் ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம், மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எப்படி அந்த ரத்தம் சுத்திகரிப்பை செய்ய முடிகிறது? கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியாக அவர் அடிக்கப்பட்டார். ஆகினால்தான் ஆட்டுக்குட்டி என்பது என்ன என்று சொன்னால் தன்னை கொடுக்கிற ஒரு கிருபை. அதைதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல என்று சொல்கிறார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல. அதே போல ஆதியாகமம் 22:8 நாம் வாசிக்கிறோம், தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். எதை குறிக்கிறது? தன்னை கொடுக்கிற ஒரு கிருபை. கடைசி 5வது அனுபவமாய் நம்மளை வாசிக்கிறோம், கன்றுக்குட்டி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை என்று சொல்லும் பொழுது கன்றுக்குட்டிகளை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன நன்மை என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், தனக்குள்ளதை கொடுக்கிற ஒரு கிருபை. அதாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் கூடார வாசலில் இருக்கும்போது கர்த்தர் தூதர் வருகிறார்கள். அப்பொழுது அவன் அவர்களை இளைப்பாற பண்ணி மந்தைக்கு ஓடி போய் மந்தையிலிருந்து ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து கொண்டு அவர்களுக்காக சமைத்தான் என்று பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? தன்னிடத்தில் இருக்கிற கன்றுக்குட்டியை கர்த்தருக்காக அவன் கொடுக்கிறான். அப்படியானால் கன்றுக்குட்டியை கொடுப்பது தனக்குரியதை கொடுப்பது. அதைத்தான் இந்த வேதவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்திராம 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீ இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு வளர்த்துடு என்று சொல்லுகிறாள். அதே போல மோசையின் தாய் அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு வளர்க்கிறாள். அதாவது பார்வோன் குமாரத்திக்கு பிள்ளையாக தியாகமான ஒரு வாழ்க்கை, தியாகத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்பது 5 அனுபவங்கள். கோதுமை என்பது போஷிக்கிற கிருபை, திராட்சரசம் என்பது சந்தோஷப்படுத்துகிற கிருபை, எண்ணெய் என்பது குணமாக்குகிற கிருபை, ஆட்டுக்குட்டி என்பது தன்னை கொடுக்கிற கிருபை, கன்றுக்குட்டி என்பது தனக்குள்ளதை கொடுக்கிற கிருபை.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த 5 விதமான கிருபையால் நிரப்பப்பட்ட ஒரு நபராக நாம் இருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை திருப்தி உள்ளதாக இருக்கும். அந்த திருப்தியின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அருளுகிற அந்த நன்மையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனா என்பதை உணர்ந்து நிரப்பப்பட உதவி செய்யும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.